ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 5 தனியார் நிறுவனத்தோடைய ஜாப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐடி நிறுவனத்திலேருந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணிக்கோங்க. தென் கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. மகேந்திரா டிராக்டர்ஸில் தான் வாண்டட் இருக்குது. ஸோ லொக்கேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டமங்கலம், விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், கண்டாச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் கீழ்கண்ட பணியாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியாஸ் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஏரியாஸ் இருக்கா அப்படின்றத. விற்பனை மேலாளர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் மேல் தான், எனி டிகிரி, விற்பனை பிரிவில் முன் அனுபவம் இருக்கணும். சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலவன்ஸும் இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. விற்பனை பிரதிநிதி கேட்டிருக்காங்க. ஆண்கள், எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலவன்ஸ் ப்ளஸ் இன்சென்டிவ்மே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. டிராக்டருக்கு மெக்கானிக் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஐடிஐ, டிப்ளமோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்சென்டிவ்மே என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. +2 அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடித்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்குமே செப்பரேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்ற டீட்டெயில் நோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்குமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இன்டர்வியூ டேட்மே கொடுத்துருக்காங்க. 16 மார்ச் மந்த்து. டைமிங்குமே கொடுத்துருக்காங்க. 9 to 12 அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நேர்காணல் வந்துட்டு எங்கே நடைபெறுது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. திருச்சி மெயின் ரோடு, விழுப்புரமில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விழுப்புரமில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா JN பட்டு மஹால் டெக்ஸ்டைல்ஸில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேன் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது. CRM கேட்டிருக்காங்க. சேல்ஸ் உமனும் கேட்டிருக்காங்க. டெய்லர் கேட்டிருக்காங்க ஃபீமேல். பில்லிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங்க்கு வாண்டட் இருக்குது. கேஷியர் கேட்டிருக்காங்க. CCTVக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. EDP கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் செக்ஷனுக்குமே வாண்டட் இருக்குது. என்ன படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்? 10th 12th டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 25 வயது வரைக்கும். சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சென்டிவ்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தங்கும் விடுதி மற்றும் உணவு வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ESI, PF பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்டர்வியூ வரும்பொழுது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே இன்டர்வியூ நடக்கிறதாவும் டேட், டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செழியன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வாண்டட் இருக்குது. வாண்டட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகாடமிக் இயருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 26, 27. PGT டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. PG வித் BEd அப்படி இல்லைனா MEd. தமிழுக்கு 2 போஸ்டிங், இங்கிலீஷ்க்கு 2 போஸ்டிங், மேக்ஸ்க்கு 2 போஸ்டிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜிக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SGT UG PG வித் BEd MEd முடித்தவங்க தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே 3 ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஜுவாலஜிக்கு 2 போஸ்டிங், ஹிஸ்ட்ரிக்கு 5 போஸ்டிங், ஜியாகிரஃபிக்கு 3 போஸ்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 4 போஸ்டிங், ஹிந்தி டீச்சர் 3 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா PT ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க 3 போஸ்டிங், பரதநாட்டியமுக்கு 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. லைப்ரரியனுக்கு 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. தென் அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரெஸ்யூம் மெயில் பண்ணுறதுனா கூட நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். சரியா? 5 ஜாப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். 5வது ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா we are hiring அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிமீடியா ஃபேக்கல்ட்டி 2D and 3D கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி கேட்டிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் தான். பிடெக் முடித்தவங்க, CSC BE CSC MCA அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம். அட்ராக்டிவ் சேலரியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சென்டிவ்மே இருக்குது. பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிகாலர் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி, ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அட்ராக்டிவ் சேலரி, இன்சென்டிவ், பெட்ரோல் அலவன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் சென்ட் பண்ண சொல்லி அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள். அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷ்னலில் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ரெப்யூட்டட் கம்பெனி லுக்கிங் ஃபார் ஏ ஐடி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷ்னல் அண்ட் அர்ஜென்ட் பேசிஸ் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி கேப்பபிள் டு இண்டிபெண்ட்லி ஹேண்ட்லிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராங் சால்விங் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி தென் கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு நடுவில் ஒரு கொஷின் கேட்டேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.